Hi friends, இன்னைக்கு நம்ம 12th standard differential calculus தான் பார்க்க போறோம். வாங்க சம்முக்கு போலாம். Second sum, limit x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. நமக்கு லிமிட்னாலே இங்க கொடுத்திருக்க வேல்யூக்கு இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க இன்ஃபினிட்டி கொடுத்தாங்கன்னா எக்ஸுக்கு பதில் நம்ம இன்ஃபினிட்டி போடணும். இப்போ இந்த சம்மில் பாருங்க 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். மைனஸ் 3 டிவைட் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் 3. நமக்கு இன்ஃபினிட்டினாலே அது என்ன நம்பர்னு தெரியாது. அதுக்கு ஸ்கொயரோ மல்டிபிள் பண்ணியோ இல்லை ஆட் பண்ணி எது பண்ணாலும் அது ஏதோ ஒரு நம்பர் தான். ஸோ அதுக்கும் நமக்கு இன்ஃபினிட் தான் வரும். அப்போ என்ன பண்ணாலும் மேலே நமக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி டிவைட் பை இதுவும் என்ன நம்பர்னு தெரியாதுல்ல, அப்போ இதுவும் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினாலே என்னது, அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், நமக்கு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 1 வரும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 டிவைட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 2 மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ நமக்கு 1 வரும். அப்போ 5 இன்ட்டு 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0. திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இது சிம்ப்ளை பண்ணுறோம். அப்போது நமக்கு 2 இன்ட்டு 2x பவர் 2 மைனஸ் 1 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 2 2s are 4 4x கிடைக்கும். இது எதுவுமே இல்லை. அப்போது டிவைடட் பை 2x மைனஸ் 5. இப்படி நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 4 இன்ட்டு இன்ஃபினிட்டி டிவைட் பை 2 இன்ட்டு இன்ஃபினிட்டி மைனஸ் 5 வரும். திரும்ப என்ன வருது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வருது. அப்போ என்ன பண்ணணும், திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x டிவைட் பை 2x மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 4 வரும். டிவைட் பை 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ 4/2 கிடைக்கும். இது ரெண்டு சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூ 2 வந்துடுச்சு. அப்போ என்ன ஆன்சரு, limit x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3 equal to value 2.